மல்டிப்ளெக்ஸ் 9020 இது ஒரு அல்ட்ரா ஸ்லிம் ஃபார்ம் ஃபேக்டர் டெஸ்க்டாப். இதில் பார்த்தீங்கன்னா 4th ஜென்ரேஷன் ப்ராசஸ் சப்போர்ட் ஆகும். 4th ஜென் ப்ராசர்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெல் i3 4th, i5 4th, i7 4th இந்த 3 வேரியன்ட் ப்ராசரும் கிடைக்கும். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த லேப்டாப்போட ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் USB 3.0 போர்ட் வந்துடும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகாபைட் லேண்ட் போர்ட், 2 USB 3.0 போர்ட், 2 USB 2.0 போர்ட், சீரியல் போர்ட், டி போர்ட், உங்களுக்கு VGA அவுட், ஒரு லைன் இன் ஒரு லைன் அவுட் போர்ட் வந்துடும். இந்த CPU பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், ஜஸ்ட் 4 kg வெயிட் தான் வரும். நீங்கள் எங்கேனாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா பில்டினாவே உங்களுக்கு DVD RW வந்துடும், DVD ரீரைட்டர் வந்துடும். நெக்ஸ்ட் பார்க்குறது நம்மக்கிட்ட லெனோவா ThinkCentre M710Q. இது பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i5, i3, i7 இந்த 3 வேரியன்ட் ப்ராசரும் 8th ஜென்ரேஷன் சப்போர்ட் ஆகும். நம்மக்கிட்ட லெனோவாலையும் இருக்குது, ஹெச்பியும் இருக்குது, டெல்லையும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபார்ம் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், ஜஸ்ட் ஒரு 2 kg தான் வெயிட் வரும். நீங்கள் இதுவும் கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகிட்டு இருக்க ப்ராசர் டெஸ்க்டாப் ப்ராசர் தான் வரும். ரேம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ரேம் வரும். உங்களுக்கு 3 வேரியன்ட் ப்ராசர் சப்போர்ட் ஆகும். இன்டெல் i3, i5, i7 8th ஜென்ரேஷன் சப்போர்ட் ஆகும். இதில் லெனோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு டைப் சி போர்ட் இருக்கும், USB 3.1 ஜென் போர்ட் இருக்குது, USB 3.2 ஜென் போர்ட் பேக் சைடில் இருக்குது. இதில் பில்டினா உங்களுக்கு வைஃபை, ப்ளூடூத் எல்லாமே வந்துடும். அடாப்டர் மாடல் நம்மகிட்ட மல்டி பிராண்ட் இருக்குது, ஹெச்பி, டெல், லெனோவா இந்த 3 பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 8th ஜென்ரேஷன் சப்போர்ட் ஆகிற மிஷின் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்பியில் i5 10th ஜென்ரேஷன் ப்ரோடெஸ்க் 400 G5 மாடல். இதில் பார்த்தீங்கன்னா i5 10th ஜென் ப்ராசர், 8GB RAM, 512GB SSD வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா i5 10th ஜென், i5 8th ஜென் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டெல்லோட ஆப்டிப்ளெக்ஸ் 3040, i5 6th ஜென், i3 6th ஜென், i7 6th ஜென் இந்த 3 வேரியன்ட் ப்ராசரும் கிடைக்கும். லெனோவாவில் M700 லெனோவா பிராண்ட் மிஷின் இருக்கு. ஜெட் 230 இது ஹெச்பியோட ஒர்க் ஸ்டேஷன் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா 4th ஜென்ரேஷன் ப்ராசர் சப்போர்ட் ஆகும். டெல்லோட ஆப்டிப்ளெக்ஸ் 3010 இது ஒரு DT மாடல், அது டவர் மாடல்னு சொல்லுவாங்க. இதில் 3rd ஜென்ரேஷன் ப்ராசர் சப்போர்ட் ஆகும். சேம் ஆஸ் தான் 3010, 7010 2 வேரியன்ட் டெஸ்க்டாப்பும் டவர் மாடலில் இருக்குது. எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை இது ரெண்டுக்கும். பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 7010ல் 4 USB போட்டு வரும். இதில் பார்த்தீங்கன்னா 2 USB போட்டு வரும். 7010ல் ஃப்ரண்ட் சைடில் 2 USB 3.0, 2 USB 2.0 போட்டு வரும். 3010ல் 2 USB 2.0 போட்டு மட்டும் தான் வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னா டெல்லோட ஆப்டிப்ளெக்ஸ் ஓஸ்டோ மாடல் இது 380 இது ஒரு 4th ஜென் சப்போர்ட் ஆகிற மிஷின். ஹெச்பி இது 4th ஜென்ரேஷன் சப்போர்ட் ஆகும். டெல் ஆப்டிப்ளெக்ஸ் 7050 இது 6th 7th ஜென் சப்போர்ட் ஆகும். 7010 இது SFF மாடல், இதில் 4th ஜென்ரேஷன் சப்போர்ட் ஆகும். எலடெக்ஸ் 600G1, 800G1 இந்த எல்லா வேரியன்ட் டெஸ்க்டாப்பும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட வாங்குற எல்லா டெஸ்க்டாப்பும் 6 month வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணுறோம். 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்குது. ஆல் இண்டியா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இந்த டெஸ்க்டாப்போட ப்ரைஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட யூஸ்டு லேசர் ஜெட் பிரிண்டர் கிடைக்கும். ஒரு கம்மி பட்ஜெட்டில் லேசர் ஜெட் பிரிண்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மகிட்ட ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் 5000 rupees தான். இதுவும் 6 month வாரண்டியோட ப்ரொவைட் பண்ணுறோம். யூஸ்டு பிரிண்டர், ரீஃபர்பிஷ் எல்லாமே செக் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே நீட்டாக இருக்கும். ப்ரைஸ் லிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல் இண்டியா கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. 6 month வாரண்டி, 7 days ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்குது.